அன்பான நேயர்களுக்கு வணக்கம். ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். ஜோதிடத்திலே மிகுந்த நம்பிக்கையுடைய இந்த பதிவை கேட்கக்கூடிய அனைவருக்கும் முதலில் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தமிழ் புத்தாண்டு இனிய நல்வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இந்த வருடம் தமிழ் வருஷத்துக்கு பேர் விஸ்வாவசு அப்படின்னு சொல்லக்கூடிய வருடம். வருடத்தினுடைய பெயர் என்ன? விஸ்வாவசு. இது புதிய தமிழ் வருஷம். இது சித்திரை மாதம். காலச்சக்கரத்தின் அடிப்படையில் இது மேஷ மாதம்னு சொல்கிறோம். 14/4/2025 முதல் 14/5/2025 வரை 31 நாட்கள் சித்திரை மாதம். இந்த சித்திரை மாதங்கிறது ரொம்ப விசேஷமானது. பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் பிறக்கிறது தேய்பிரையில் தான் பிறக்கிறது. இதில் வரக்கூடிய 27/4/2025 அப்படின்னு சொல்லக்கூடிய நாளில் அமாவாசை. அதற்கு முந்தின நாள் 26/4/2025 ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா ராகு கேது பெயர்ச்சி. அன்றைய தினம் மாலை மணி 4:20க்கு மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு ராகுவும், கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு கேதுவும் இடம்பெயர்ந்து வராங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அமாவாசை முடிஞ்சு 3வது 4வது நாள் மிகவும் விசேஷமான தினம் அட்சய திருதியை. இந்த அட்சய திருதியைங்கிறது ஒரு பெரிய பல விஷயங்கள், பல தத்துவங்களை உள்ளடக்கிறது. ஆனால் அன்னைக்கு அது ஒரு சுபமான மிகவும் விசேஷமான நாள் அட்சய திருதி. திருதியைனா வளர்விரை 3ஆம் பிறைன்னு சொல்லுவாங்க. இந்த 3ஆம் பிறை தத்துவம் வேறு சில மதத்துக்கும் அது சொந்தம். இந்த 3ஆம் பிறை பார்த்து தான் சில விஷயங்களை செய்வாங்க. 3ஆம் பிறை தான் வளர்ச்சியை எடுத்து கொடுக்கக்கூடியது. 3ஆம் பிறை அது திருதியைன்னு சொல்லக்கூடிய திதி. அது இந்த மாசத்துல இந்த வசந்த ருது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ருதுவில் அமாவாசை முடிந்து 4ஆம் நாள் வரக்கூடியது அட்சய திருதியை. அன்றைய தினத்திலே எதை செஞ்சாலும் அது வளரும். இதை மட்டும் வச்சுங்க, அதனுடைய விளக்கம் பின்னாடி பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் மே மாதம் 4ஆம் தேதியிலேருந்து அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணக்கூடாதுன்னா 4/5/2025 29/5/2025 வரை அக்னி நட்சத்திரம். இந்த அக்னி நட்சத்திரத்தில் அஸ்திவாரம் எடுக்கக்கூடாது, மேலே தார்சு போடக்கூடாது, அதே போல் அந்த கரண்ட் சர்வீஸ் எல்லாம் கொடுக்கக்கூடாது, மரம் வெட்டுதல் கூடாது. குறிப்பாக மரம் வெட்டுதல் கூடாது, மரம் நடுதலும் கூடாது. அந்த மரம் வளராது, செடி கொடிகள் எல்லாம் நீண்ட ஆயுளோட நமக்கு பலன் தராது. அதனால் மரம் செடி கொடிகள் நடுவதோ வெட்டுவதோ கூடாது. இது ரெண்டுமே கூடாது. சில பேர் திருமணம் பண்ணுறாங்க, அது அவங்களுடைய நம்பிக்கையில் நம்ம குறுக்க போக வேண்டாம். பொதுவாக கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடாது. திருமணம் செய்வது அந்த அளவுக்கு உசிதமான பலன் இல்லாட்டாலும் வேறு வழி இல்லை. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மண்டபம் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் இருக்குது. நமக்கு பிடிச்ச மண்டபம் கிடைக்கணும்னா அவங்க கொடுக்குற தேதி தான், ஃப்ரீ தேதி தான் நம்ம வாங்கி பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் அதை ஒரு விஷயமா வச்சுங்க. அதனால் அக்னி நட்சத்திரத்தில் திருமணம் செய்வது செய்யாது இருக்கிறது அவர்களுடைய சௌரியம். அடுத்தது இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான விஷயங்கள் அடுத்த 10/5/2025 சனிக்கிழமை அன்னைக்கு சனி பிரதோஷம். சனி பிரதோஷங்கிறது நம்ம டெய்லி சாதாரணமாக சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் அன்னைக்கு ஒரு விருந்து சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கோ அந்த மாதிரி சாதாரண மாதத்தில் வரக்கூடிய வளர்வரை தேய்வரை பிரதோஷத்துக்கும் சனி பிரதோஷத்துக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. அதுக்கு அடுத்த நாள் 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை பகல் 1:10 குரு பெயர்ச்சி நடக்கிறது. ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு குரு பெயர்ச்சி நடக்கிறது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி. அது சித்ரா பௌர்ணமி. உங்களுக்கு சித்ரா பௌர்ணமி பற்றி தெரியும். மதுரையில் கள்ளழகர் ஆற்றுல இறங்கிறது, மீனாட்சி திருக்கல்யாணம், மதுரை விசேஷம். எல்லா ஆலயங்களையும் சித்திரகுப்த பூஜை, சித்ரா பௌர்ணமி. காமதேனுக்கு சிறப்பான பூஜைகள் நடைபெறக்கூடிய ஆலயங்களும் இருக்கு.
அதனால் காமதேனு பூஜையில் போய் கலந்துக்கிறதோ, பொதுவாக பௌர்ணமி அன்னைக்கு காமதேனுக்கு பூஜை பண்ணுவாங்க. அந்த காமதேனு பூஜையில் பண்ணும் பொழுது தேனுவே அப்படின்னு நம்ம அந்த அம்பாள்கிட்ட வேண்டிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிறதெல்லாம் பாரிஜாத மரத்தினடியிலே இருக்கக்கூடிய காமதேனு பசுவும் காமதேனு என்கிற தெய்வமும் எல்லாவித வளங்களையும் நலங்களையும் நமக்கு தருவாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சித்திரை மாதத்தில் இருக்கிற விசேஷத்தை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நம்ம ராசி பலனை பார்க்கலாம். அன்பான மிதுன ராசி அன்பர்களே, இந்த ராசி பலனில் சிறப்பான பலனை அனுபவிக்கக்கூடிய ராசின்னா இந்த மிதுன ராசியை சேர்த்திக்கலாம். இந்த மாதமாகட்டும், இந்த வருஷமாகட்டும், இந்த கிரகங்கள் பயிற்சியாகட்டும், எல்லாமே மிதுன ராசிக்கு நல்லது பண்ணுறது. அதனால் எனக்கு இதுவரைக்கும் அதை பண்ணலை, இதை பண்ணலை, நான் அப்படி கஷ்டப்பட்டேன், இப்படி கஷ்டப்பட்டேன், பிறந்ததுலேருந்து கஷ்டம்தானா, வளர்ந்ததுலேருந்து இப்படியெல்லாம் புலம்பி தள்ளியவர்கள் கொஞ்சம் மூச்சு விடலாம். சில பேர் புரிஞ்சிக்காமல் எனக்கு ஃபோன் போட்டு கூட என்கிட்ட பேசுகிறாங்க. அது வேற்று மதத்துக்காரர்களாக கூட இருக்கலாம். எனக்கு அது பேரில் எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. கட்டம்னா கட்டம் இருக்கத்தான் செய்யும். அந்த கட்டத்துக்காக நான் சொல்லக்கூடிய ஜாதகமோ இந்த ராசி பலனோ அதுக்கு உறுதுணையாக இருப்பதில்லை. இல்லைன்னா இதில் நம்பிக்கை இல்லாதவங்க கூட எங்களை மாதிரி இருக்கிறவங்கள திட்டலாம். அது யாருக்கும் தேவையில்லாத விஷயமா வச்சுக்கலாம். நம்புவவர்களுக்குத்தான் இந்த ராசி பலன். பல பேருக்கு இது ஒட்டியே தான் நடக்கும். ஒரு ராசி பலன் சொல்கிறதுன்னா ரொம்ப சும்மா சாதாரணமாக எல்லாம் நினச்சிக்கிறாங்க. தவறு. எந்த கிரகம் எந்த நட்சத்திரம் ஏறி இருக்கு, அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி எங்கே இருக்காரு, அவர் எத்தனாம் இடத்துல இருக்காரு, அவர் யார் வீட்டை பார்க்குறாரு, அவர் எந்த ஆதிபத்தியத்தில் இருக்காரு, இவ்வளோ விஷயங்களை கணக்கு பண்ணித்தான் ஒரு ராசி பலனை சொல்ல முடியும். உங்களுடைய ஜாதகத்தை சொல்ல முடியும். சும்மா எடுத்த உடனேயும் அப்படி சொல்கிறது இப்படி சொல்கிறது, இந்த ராஜயோகம் அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும், அள்ளுங்க கட்டுங்க கொட்டுங்க அப்படின்லாம் எந்த ராசி பலன்லையும் கிடையாது. இருக்கு. எதிர்பாராத நடக்கக்கூடிய அதிர்ஷ்ட யோகங்கள்லாம் சில நேரங்களில் நடக்கும். அது மிதுன ராசி மிதுன லக்னத்துக்கு உண்டு, குழந்தைகளுக்கு கிடையாது. வளர்ந்தவர்களுக்கு, குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய நல்ல காரியங்கள் சிறப்பான முறையில் அவர்களுக்கு எப்போவுமே இந்த 20-21 வயசு வரைக்கும் இந்த ராசியோ இந்த லக்னத்திலோ பிறந்தவர்களுக்கு எதை பற்றியும் கவலைப்படாதவர்கள். நிறைய சம்பாதிக்கிறவங்க கூட சொத்து சேர்த்த மாட்டாங்க சிறு வயதில் இருக்கிறவங்க. இந்த ராசியில் பின் வயது வர வரத்தான் அவங்களுக்கு ஐயோ அப்போ நமக்கு இந்த ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு நமக்கு இந்த இடத்த கிடைச்சிருக்குமே, விட்டுட்டோமே அப்படின்னு எப்போ நினைப்பாங்க? 50 வயசில் நினைப்பாங்க. ஆனால் அவங்க 30 வயசுலேயே அந்த வருமானம் இருக்கும், வாங்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த சொத்து பேர்லேயோ பொருள் பேர்லேயோ ஆசை இல்லாதவர்கள் தான் இந்த ராசிக்காரர்கள். பணத்து பேரில் ஆசை இருக்கும், அசையும் அசையா சொத்துக்கள் பேரில் ஆசை இருக்காது. இது ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்த வகையில் உங்களுக்கு இந்த கிரக அமைப்புகள்லாம் நல்ல முறையில் இருக்கு. ராசி அதிபதி கூட 12ஆம் அதிபதி சேர்றாரு, அது 10ஆம் இடத்துல. 11ல் சூரியன் உச்சம், 3ஆம் இடத்து அதிபதி 11ல், 10-7க்கு அதிபதியான குரு உங்க ராசியிலேயே இந்த மாசத்துல இருந்து மாறுறாரு இல்லையா, குரு பெயர்ச்சி வருது இல்லையா, அதனால குருவனுடைய பார்வையும் குரு உட்கார்ந்த இடமும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கிறது. ராகு 9, மிக மிக கவனம் தேவை. சிறுவயதிலிருந்து 70 வயது வரை இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய உடல் நலனில் உடம்பை கவனிக்கிறதும் ஆரோக்கியமாக இருக்கிறதும் அடிபடாமல் இருக்கிறதும் வண்டி எல்லாம் போகிறதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக போகிறதும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை தேவை. செவ்வாய் 2ல் இருக்கு, ரத்தம் சிந்தக்கூடியதும் சில அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய காலங்களும் இந்த நேரத்தில் தான் இருக்குது. 2ல் செவ்வாய், இந்த கேது 4ல் கேது 3ல் வருது. எப்போவுமே சொந்த ஜாதகத்தில் 3ல் கேது இருக்க பிறந்தவர்கள் சிறுவயது விவரம் தெரியும் வரை இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி உறவு விவரம் தெரிஞ்ச பின்னாடி
ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் சண்டை சச்சரவுகள் வரும். அதாவது நீங்கள் மூத்தவராக இருந்தால் இளையவர்கள் உங்களை மதிக்க மாட்டார்கள். அவர்களுக்கு நேரம் கம்மியாக இருக்கிறதுனால உங்களை உயர்வாக பார்த்து அவங்க என்னமோ தாழ்மையாக இருக்கிற மாதிரி நினச்சி உங்களை வித்தியாசமாக பார்ப்பாங்க. அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் எப்பவும் போல் தம்பி பாசம், தம்பி தம்பிக்கு உண்டான பாசம் அப்படிங்கிற விஷயத்திலேயே இருங்க. இளைய சகோதரர்களுக்கு கொஞ்சம் நேரம் குறைவு. அவர்களுடைய விஷயங்களில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. நீங்கள் தான் பரவாயில்ல, திட்டினாலும் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், போனால் போது தம்பி தானே, பொண்டாட்டி தானே, அம்மா அப்பா தானே அப்படின்னு தானே எல்லாத்துக்கும் நீங்கள் சரி சரின்னு போகிறவங்க. ஆனால் காலதாமதப்படுத்தி இன்னைக்கு செய்கிறத நாளைக்கு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயத்துலேயும் நல்ல விஷயம், நல்லதே நடக்கும். தொழில் ரீதியாக வியாபாரம் செய்பவர்கள், தொழில் பரிமாணத்தில் புதியதாக ஏதாவது உற்பத்தி செய்யக்கூடியவர்கள், பெரிய ஏஜென்சி எடுக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய லாபம் கிடைக்கும். அரசாங்க வகையில் ஒப்பந்தம் செய்து பொருள்கள் தயாரித்து கொடுக்கறதும் சில கான்ட்ராக்ட் ஒர்க்கு செய்கிறதும் ரொம்ப ரொம்ப லாபத்தை கொடுக்கும். அரசாங்க உத்தியோகஸ்தர்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான மாதம் இது. எதிர்பார்த்த இடத்துல எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம், உத்தியோக உயர்வு கிடைக்கலாம், சம்பள உயர்வு கிடைக்கும். மேலதிகாரிகள்கிட்ட நல்ல ஒரு அனுசரணை, பேரு புகழ் கிடைக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நிறையா பணம் வரக்கூடிய, நல்ல பேர் எடுக்கக்கூடிய நேரம் இது. சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, கலைத்துறையில் இருக்கிறவர்கள், கதை கவிதை, இந்த சினிமா பாடல்கள், சினிமா கதை இதெல்லாம் எழுதுகிறவங்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல கற்பனை வளம், பெரிய மனிதர்களுடைய ஆதரவோட வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களை புரிஞ்சுக்குவாங்க, உங்ககிட்ட விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சுக்குவாங்க. கணவன் மனைவி உறவு இதுவரை இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் மேம்போக்கா நல்ல முறையில் இருக்கும். அனைத்து வயதினருக்கும் குறிப்பாக சொல்லணுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 50 வயசு வரைக்குமே இந்த ராசியில் இருக்கிறவங்க புருஷன் பொண்டாட்டி ஒரு 60 வயசு வரைக்கும்னு வச்சுக்கலாம் இருக்கிறவங்க கொஞ்சம் அப்படி ஏதாவது ஒரு விஷயத்தில் கொஞ்சம் 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 சின்ன சின்னதாக சண்டை சச்சரவோ, ஒரு புரிந்துக்காமல் சண்டை போடுறதோ கூட இருக்கும். ஆனால் 60 வயசுக்கு மேலே இருக்கும் பார்த்தீங்கன்னா அதே தான் இருக்கும். ஆனால் அனுசரித்து போகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. எனக்கு உன்னை விட்டா யார், உனக்கு என்னை விட்டா யார், பரவாயில்ல போயிட்டு போகுது, நீ எவ்வளோ காலம் நம்ம வாழ்ந்துட போகிறோம், நல்லபடியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கிடும். அதனால் வயதானவர்களும் சிறப்பான ஒரு இந்த மாதம் பலனை அனுபவிக்கக்கூடியவர்கள் தான். நல்லது.